மதிவாணன் சார். 40 நிமிஷம் வந்துட்டு நான் இந்த விவாதத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். எப்படி ஒரு ஸ்பெக்டேட்டராக நீங்கள் வந்து 10 நிமிஷம் பேச வைக்கணும் சார். நீங்கள் வந்து 40 நிமிஷம் கழிச்சு என்னை பேச வச்சிங்கன்னா எனக்கு என்ன தலைப்புன்றது இப்போ இவங்க பேசுறதுலேருந்து மறந்து போச்சு. ஊழல் யார் பண்ணுறாங்கன்றதை பேச போகிறோமா இல்லை நீங்கள் கொடுத்த தலைப்பை பேச போகிறோமா? நான் என்னை பொறுத்தவரையில் சண்முகம் வந்து சிபிஎம் மாநில செயலாளர் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறத நீங்கள் தலைப்பாக போட்டிருக்கீங்க. ஆனால் நான் அதுக்கு முன்னால் அவர் சொன்னார் பாருங்கள், 2 நாளைக்கு முன்னால் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு. அதுலேருந்து தான் நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் மார்க்சிஸ்ட் கட்சி இந்த நிலையை எடுத்தது, திமுக கூட்டணியில் வெற்றி பெற்று நாங்கள் வந்து ஏன் தாவேக்காவுக்கு தேர்தலில் எதிர்த்து இருக்காங்க, இவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. திமுகவை விட மார்க்சிஸ்டுகள் விசிகா எல்லாரும் கடுமையாக விஜய் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அதான் விசிகா தலைவர் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைலாம் பேசியிருக்காரு. இப்போ அவருக்கு சந்தேகம் தீர்ந்துடுச்சுன்னு சொல்கிறார், அது வேற விஷயம். அப்போ அவங்க விளக்கம் சொல்கிறாரு. அவர் சண்முகம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. எங்கள் முன்னால் 3 ஆப்ஷன் இருந்தது. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு வந்து 2 நாளில் எங்கள் முன்னால் 3 ஆப்ஷன் இருந்தது. முதல் ஆப்ஷன் திமுக ஆதரிக்கிற அண்ணா திமுக அரசை ஆதரிப்பது, திமுக ஆதரிக்கிற அண்ணா திமுக அரசை ஆதரிப்பது. 2வது ஆப்ஷன் அதான் ஆளுநர் ஆட்சி மூலமாக அமித்ஷா ஆட்சி வந்துவிடாமல் தடுப்பதற்காக தாவேக்காவை ஆதரிப்பது. 3வது ஆப்ஷன் புதிய தேர்தலை எதிர்நோக்குவது. இந்த 3 ஆப்ஷனில் நாங்கள் ரொம்ப சென்சிபிளாக என்ன எடுத்தோன்னா, தாவேக்காவுக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்குது. பெரும்பகுதி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 35%, 108 அவருக்கு அதிகமாக 118 இல்லைனாலும் அதாவது ஸ்பிரிட் ஆஃப் தி பீப்புள்ஸ் மேண்டேட், மக்கள் எதை நோக்கி, மாற்றத்தை நோக்கி போட்டிருக்காங்க. இல்லைன்னா 133 பேர் இருந்த திமுகவை 59 இல்லை, அது 57 தான். 2 மதிமுக அவங்க சின்னத்தில் இருக்காங்க. நான் 57 தான். அண்ணா திமுக 47, திமுக 57. புரியுதுங்களா? அப்போ 133 இருக்கிற அடித்து கீழே தள்ளி இருக்காங்க. அதே போல் முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராக இருக்கிறவரை எம்எல்ஏவை கூட ஜெயிக்க முடியலன்னா, அப்போ த மேண்டேட் இஸ் வெரி மச் ஸ்பீக்கிங் லெட்டர்னுவாங்க, ஸ்பீக்கிங் ஜட்ஜ்மெண்ட்னா. அதுபோல் இந்த மேண்டேட் இஸ் ஸ்பீக்கிங் சேஞ்ச், ஒரு மாற்றம் வரணும்னு. அப்போ அதெல்லாம் நாங்கள் மனசில் வச்சு தாவேக்காவை நாங்கள் ஆதரித்தோம். அதான் அவர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிற வரத்துக்கு வரோம். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, திமுகவும் அதிமுகவும் இணைந்து செயல்படலாம் தான் ஃபஸ்ட்டு கேள்வி. நீங்கள் சொல்கிறீங்க சண்முகம் கேள்வியில் அவர் கருத்தை சொல்கிறீங்க. இப்போ அவர் என்ன மெர்ஜரை சொல்கிறாரா, அலையன்ஸை சொல்கிறாரா? இப்போ சிபிஐ சிபிஎம் ஊருக்குத்தான் உபதேசம் உனக்கில்லை கண்ணேன்ற மாதிரி நம்ம இவர் மூத்த வழக்கறிஞர் பெரியவர் சொன்னார், இவர் தமிழ்மணி சார் சொன்னார். கரெக்டு. சிபிஐ சிபிஎம் ஒரே கொள்கை, ஒரே சித்தாந்தம், ஒரே கோட்பாடு, எல்லாம் ஒன்று. ஏன் ஒன்றாக மாட்டேன்றாங்க? உலகத் தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள்வாங்க. ஆனால் இவங்க 2, 3 தான் இருப்பாங்க. ஸோ இவங்க உபதேசம் சொல்கிறாங்கல்ல, முதல்ல அதை அவங்க செய்யணும். ரைட், அது அவங்க சொந்த விஷயம். அவர் என்ன சொல்கிறார், இணைந்து செயல்படலான்னா சிபிஐ சிபிஎம் இணைந்து செயல்படுறாங்களா? அந்த மாதிரியா? ஒரே அலையன்ஸில் இருப்பாங்க, ஒருத்தரையே ஆதரிப்பாங்க, அந்த மாதிரியா? இல்லை மெர்ஜரா? நீங்கள் சொல்கிற விஷயம் ஒரே கட்சியாக இணைவதா? இது எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது. அதை அவர் தான் தெளிவுபடுத்தணும். அடுத்தது, இவருக்கு முன்னால் ஒருத்தர் சொல்லிட்டாரு, பெருந்தலைவர் காமராஜர் 73, 74 அதிமுக உருவான ஒன்றுமே சொன்னார். அதுதான் இன்னி வரைக்கும் கரெக்ட். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஐடியாலஜிக்கல் அந்த பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸே கிடையாதுங்க. 2 தனிநபர்களுக்கு இடையே ஏற்பட்ட பர்சனாலிட்டி ஈகோ கிளாஷுங்க. கருணாநிதி முதல்வராக இருக்கார், அவரை முதல்வர் ஆக்குனவர் எம்ஜிஆர். இந்த 2 பேருக்கு ஏற்பட்ட பர்சனாலிட்டி கிளாஸில் பிறந்தது தாங்க அதிமுக. இதில் ஒன்றும் பெரிய ஐடியாலஜிக்கல் சித்தாந்த வேறுபாடு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இவங்க 2 பேர் மறைந்த பிறகு இந்த கட்சி ஒன்றாகிறதுக்கான நியாயம் இருக்குது, தேவை இருக்குது, சூழல் உருவாயிடுச்சு. ஆனால் அது ஏன் ஒன்றாகலைன்னா, சிபிஐ சிபிஎம் ஏன் ஒன்றாகாமல் இருக்குது? 2 கட்சி, 2 வகையான நிர்வாகிகள், சொத்துக்கள், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இவங்க ஒன்றாகிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்படி சிபிஐ சிபிஎம் ஃபங்க்ஷனல் யூனிட்டி செயல்பாட்டில் ஒன்றா இருக்காங்களோ, அது மாதிரி திமுக அதிமுக அப்புறம் பாஜகவும் சேர்ந்துக்கும். 2020 இந்த கூட்டணி உருவாகலாம்.
இது என்னுடைய கணிப்பு. இது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் இப்போ பே சண்முகம் சொல்கிறாருல்ல, அதுக்கு மேலே அவருக்கு தாத்தா பிஜு பட்நாயக்னு ஒரிசாவில் இந்த நவீன் பட்நாயக்குடைய அப்பா, அவர் வந்து 77ல் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது சந்தித்து, ஏன் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரே சித்தாந்தம் ஒரே கோட்பாடு அப்படி, அதான் 2 பேருமே இருந்தாங்க. அப்போ சேர்க்கலான்னு 80ல் முயற்சி. அப்போ வந்து ஆட்சியில் இருக்கிறது வந்து இவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கார், இவர் எதிர்கட்சியில் இருக்கார். அப்போ ஒன்று சேர்க்கலான்னு முயற்சி பண்ணார். அது ஏதோ ஒரு காரணத்தால் அது நடக்காமல் போச்சுன்னு வச்சுங்க. அதனால் மெர்ஜர் இஸ் நாட் பாசிபிள். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், அலையன்ஸ் இஸ் பாசிபிள், வெரி மச் பாசிபிள். இப்போ ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாரு, நாங்கள் பங்காளிங்க தானேங்க, பங்காளிங்க சேர்ந்தா என்ன பிரச்சனை என்ன? இப்போ மக்களே எங்களை ஒன்னா சேர்த்துட்டாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. 1967க்கு அப்புறம் சட்டமன்றத்தில் 77க்கு அப்புறம் நான் சொல்றேன், அதிமுக இந்த பக்கம் இருந்தா திமுக இந்த பக்கம் இருக்கும். இன்னைக்கு 2 பேரையும் ஒரே பக்கத்துல உட்கார வச்சாங்களா? இப்போ இந்த 2 பேரும் இணைந்தாலோ இல்லைன்னா இணைந்து செயல்பட்டாலோ தாவேக்கா வீழ்த்திட முடியுமா? பாருங்க 2-2-4 கணக்குல ஓகே. ஆனா 2-2 திமுக அந்த 2 ஓட்டம் அப்படியே சேர்ந்துரும் நினைக்கிறது ஃபூலிஷ்னஸ். ஏன் முடியாது? ஏன் முடியாதுன்னா, அதாவது அதிமுகவை கடுமையா எதிர்க்கிற ஒரு கூட்டம் திமுகவில் இருக்கு, எல்லாரும் இல்லை, ஒரு செக்ஷன். அதே போல திமுக தீய சக்தி, அதனோட இப்போ சிவி சண்முகத்தெல்லாம் பார்த்தோம் இல்லை, எடப்பாடி ட்ரை தான் பண்ணார் முதலமைச்சர் ஆவலான்னு. எந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்தது? அதாவது 47ல் 25 எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த கட்சி வந்து ஒரு கட்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஆச்சுன்னா கூட இந்த 2 பலமும் ஒன்றா சேராதுங்க, அதுலேருந்து நிறைய பேர் பிரிஞ்சிருவாங்க. புரியுதுங்களா? அதனால 2 பேரும் ஒன்னா அலையன்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பவே கூட ஓட்டுகள் குவிக்க முடியாது, ஓட் ஷேரிங் வந்து பக்காவா நடக்காது. அதனால இவங்க வந்து மணக்கோட்டை கட்டலாம். மதிவானன் சார், இப்போ அதிமுகலேருந்து ஒருத்தர் திமுக போய் சேர்றாரு, அவர் அதே தொகுதியில் ஜெயிக்கிறாரு. திமுகலேருந்து அதிமுகவுக்கு ஒருத்தர் போறாரு, அவர் ஜெயிக்கிறாரு. அப்படிங்கும்போது அந்த மக்களும் அந்த தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டு தானே வாக்களிச்சிருக்காங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து போட்டியிட்டா ஏன் வாக்களிக்க மாட்டாங்க? அப்படி ஒரு நரேஷன் எப்படி உருவாகும்? நீங்க தனி நபர்களை வச்சு பேசாதீங்க. இப்போ யூபியில் காங்கிரஸும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் ஒரு கட்டத்தில் போட்டாங்க, பிஜேபியும் பகுஜன் சமாஜ் கூட போயிருக்காங்க. ஆனால் ஓட் ஷேரிங் நடக்கலை. தனியாக நிற்கிறா வர்ற ஓட்டு அவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்தா ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஓட்டு சேரணும் இல்லை, சேரலை. இது யதார்த்தமான உண்மை. அதனால் வந்துங்க காமன் கேண்டிடேட்டை நிறுத்தலாம், 5 தொகுதிகள் இடைத்தேர்தலில் 2 பேரும் வந்து பேசி வச்சுட்டு நிற்கலாம், அப்படிலாம் பேசுகிறாங்க. இந்த இடைத்தேர்தல் அது நடக்கும், ஏன் நடக்கக்கூடாது? அதாவது விஜய் தான் இன்னைக்கு பொது எதிரி ஆகிட்டாருங்க. எப்படி இந்தியாவில் பாஜகவை எதிர்த்து எல்லாரும் எப்படி ஒன்றா சேர்றாங்களோ அதுபோல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நான் நினைக்கிறேன் விஜய் தான் பொது எதிரியாக இருக்க போகிறாரு. ஏன்னா விஜயினுடைய இந்த ஆட்சி என்பது, சார் சொன்னார் செங்கோட்டையன் கூப்பா கிருஷ்ணன்லாம், நீங்கள் ரொம்ப கரெக்டாக இன்டர்வென்ட் பண்ணீங்க. இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்க? நீ நேற்று என்ன பண்ணன்றதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. உன் குலம் கோத்திரம் நான் தோண்டி பார்க்கல. அப்படி தோண்டி பார்த்தா எந்த கட்சியிலும் எவனுமே இருக்க மாட்டான். நான் ஆட்சியில இருக்கிறேன், இல்ல நான் ஆட்சியில இருக்கிறேன், என்னுடைய ஆட்சியில அது மாதிரி இல்ல. அட இடதுசாரிகளை பத்தி எனக்கும் தெரியும் சார். இடதுசாரிகளிடையே எவ்வளவு ஊழல் இருக்கு, எவ்வளவு தவறு பண்ணி இருக்காங்க, அதெல்லாம் இல்ல இல்ல பர்டிகுலரா இது அதுக்கான தலைப்பு இல்ல, வேணாம் குறுக்கிடாதீங்க. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் என்னுடைய ஆட்சி தூய்மையா இருக்குதான்னு காட்டாதான் முடியுமே தவிர, உங்க ஆட்சியில ஒருத்தன் இருந்தான், அவன் அங்கிருந்து வந்தான் இங்கிருந்து வந்தான் அப்படி பார்த்தா ஒருத்தரையும் தேத்த முடியாது. நான் சொல்றேன், நீங்க கரெக்டா அதை இன்டர்ப்ட் பண்ணீங்க. விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு பைசா எடுக்க மாட்டேன், என்னுடைய நிர்வாகத்தில் ஆட்சியில் ஒருத்தனையும் பைசா எடுக்க விட மாட்டேன்னு இருக்கார். அது நடக்குதா நடக்கலையான்றதுக்கு உங்களுக்கு ஐயம் இருக்கலாம். ஆனால் அதை கணிக்கிறதுக்கு, அதை பார்க்கறதுக்கு ஒரு 6 மாதம் கொடுக்கணும் டைமு. இன்றைக்கே அவன் இப்படி வந்தான், அவன் அங்கே இருந்தான், அப்படிலாம் பேசக்கூடாது. அதனால் நியாயமான ஆட்சி, லஞ்சலா இப்போ எனக்கு தெரியுதுங்க விசிபிளாகவே கவர்மெண்ட்டாக. இவர் சார் சொன்னார் கரெக்டாக, போலீஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றது உண்மையிலேயே ஒரு விசிபிளாக தெரியுது. செக்ரட்டேரியட்டில் போய் பாருங்கள் எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்குதுன்னு. நீங்கள் எடப்பாடி ஆட்சியின் போது போயிருக்கேன், ஸ்டாலின் ஆட்சியின் போது போயிருக்கேன், இன்னைக்கு போகிறேன், எப்படி அங்கே இருக்கிற ஸ்டாஃப்
வர்ற விசிட்டர்ஸ் ஒரு கேள்வி எல்லாரும் எப்படி மாறி இருக்குதுன்னா கேக்குது. ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கு, ஒரு மாற்றம் தென்படுது. அந்த மாற்றம் வந்து தொடர்ந்து நடந்தால் நிச்சயமாக விஜயை வந்து இவங்க 2 பேர் இல்ல பிஜேபியும் சேரும் 2029ல. யாரு கூட? இவங்க 2 பேர் கூட. என்ன திமுக, சார் அதிமுக புதுசா நீங்க, நான் ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க அவர்கிட்ட சொல்றேன். ஏன் சார் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸோட கூட்டணி வச்சதில்ல, பாஜகவோட கூட்டணி வச்சதில்ல? என்னவோ அவங்கள பெருசா பாஜக இருக்குது, அவர் எப்படி சேருவாரு? ஏன் வாஜ்பாய் கூட 4 வருஷம் கொடுத்தன பண்ணார, கருணாநிதி பண்ணல? அதுவும் 2002ல குஜராத்தில் கலவரம் நடந்தப்ப இவங்க அப்படியே உட்காந்து ஃபெவிகால் போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களே. அதனால நீங்க திமுக அதிமுகவுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. காங்கிரஸோட சேருவாங்க, பாஜகவோட சேருவாங்க, 3வது அணி எவன் வந்தாலும் அங்கேயும் சேருவாங்க. அதனால இவங்க வந்து தேர்தல் அரசியலுக்காக, ஓட்டுக்களை குவிப்பதற்காக, பொது எதிரியான விஜயை வீழ்த்துவதற்காக தேர்தல் கூட்டணி அமைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனா 2 கட்சிகளும் இணைவது என்பது அது சாத்தியமில்லை. என்னை பொறுத்தவரையில இப்போ சார் 4 எம்எல்ஏக்கு வந்து துரைபாண்டியன் சொன்னாரு, ஐ சேலஞ்ச் 4 எம்எல்ஏ அதிமுகலேருந்து வந்து இந்து பேப்பர்லேயே போட்டாங்க, 200 கோடி வாங்கிட்டாங்க, சேலஞ்ச் பண்றாங்க. இது இந்து பேப்பர் நிரூபிச்சா இல்ல அவர் நிரூபிச்சா? நான் அரசியல் பேசுறதே விட்டுறேன். நான் ஏங்க வழக்கு பண்ணணும்? பொய்யெல்லாம் பேசக்கூடாது. நான் 200 கோடி ரூபாய் இந்து பேப்பர்ல போட்டான், இந்து பேப்பர்ல போட்டா 4 பேர் வாங்கிட்டாங்க. குதிரை பேரம் நடந்தது, யானை பேரம் பண்ணவனெல்லாம் விட்டான். இந்து பேப்பரை பத்தி எனக்கு தெரியுங்க. இந்து பேப்பர், இந்து ராம் வாக்மேட் ஆஃப் ஸ்டாலின், புரியுதுங்களா? ஆனா அவரால கூட இதை எழுதினார் பாருங்க. எழுதினார் சொல்றேங்க, எடுத்து படிங்க, அரசியல் செய்தி எடுத்து படிங்க. இந்த மாதிரி எழுதி இருக்காங்கன்னா அதை நிரூபிக்கிற பொறுப்பு அந்த பத்திரிகை இருக்குங்க. அந்த பத்திரிகை இருக்கு பத்தி சொல்றாங்க. ஸ்ரீமுஷ்ணத்துல திருநெல்வேலியில 3 பேர் பைக்ல வந்து இல்லங்க இல்ல நீங்க போலீஸ் இதுக்கு முன்னாடி இன்னொரு டிபேட்டுக்குள்ள போயிரும். நான் அடுத்த பிரேக் அப்புறம் வந்துறேன். பிரேக் அப்புறம் வந்து மிக்ஸடா தான் சார் இருக்கு. சமூக ஊடகத்துல நீங்க போட்ட அந்த போலுக்கு 18% தான் எழுச்சி பெறும் இந்த இணைப்புக்கு பிறகும் சொல்லி எக்ஸ் தளத்தில் சொல்லியிருக்காங்க. யூடியூப்பில் 51% சொல்லியிருக்காங்க. 2 எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஆனால் என்னுடைய மதிப்பீடு என்னன்னா, 2 பேரும் சேர்ந்தால் இயற்கையாகவே 2 பேருக்கும் அந்த எதிர்கருத்துள்ள ஒரு குரூப் வெளியே போயிடும். 2வதுங்க, இந்த ஒரு 6 மாதத்தில் இவங்க லஞ்சம், இந்த குற்றச்சாட்டுகள், வழக்குகள், கைதுகள்லாம் வந்தால் தலையே தூக்க முடியாதுங்க. 2 பேர் சேர்ந்தாலும் சரி, 3வது ஆள் வந்தாலும் இந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள், அவர் ஊழல் செய்யாது மட்டும் இல்லை, கடந்த 5-10 வருஷத்தில் நடந்திருக்கிற ஊழல்களை அவர் அம்பலப்படுத்தி குற்றச்சாட்டுகளை வச்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தார்னா அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை.